ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை தற்போதைய மாதத்திற்கு ரூபாய் 1000 ரூபாய் 3000 உயர்த்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த முடிவு அடுத்த சில மாதங்களில் நடைமுறைக்கு வரக்கூடும் என்று மூத்த அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பணவீக்கம் மற்றும் முதியோர்களின் சமூக பாதுகாப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்து கவலை அதிகரித்து வரும் நேரத்தில் இந்த முயற்சி வருகிறது. குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதத்திற்கு ரூபாய் 3000 உயர்த்த நாங்கள் தயாராகி வருகிறோம். இது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தது என்று அரசு அதிகாரி கூறினார். 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தொழிலாளர் அமைச்சகம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 2000 உயர்த்துவதற்கான திட்டத்தை நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பியது. ஆனால் அது அங்கீகரிக்கப்படவில்லை. 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டுக்கு முந்தைய விவாதங்களின் போது இபிஎஸ் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குழு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 7500 உயர்த்துமாறு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை விடுத்தது. ஆனால் எந்த உத்தரவாதமும் கிடைக்கவில்லை. தற்போது இபிஎஸ்ஸின் மொத்த நிதி ரூபாய் 8 லட்சம் கோடிக்கும் அதிகமாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 78.5 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். இவர்களில் 36.6 லட்சம் பேர் மாதத்திற்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 1000 மட்டுமே பெறுகின்றனர். ரூபாய் 3000 ஓய்வூதியத்தை செயல்படுத்துவதில் ஏற்படும் கூடுதல் செலவை தொழிலாளர் அமைச்சகம் தற்போது மதிப்பீடு செய்து வருவதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். நிதியாண்டு 2023-24இல் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க அரசாங்கம் ரூபாய் 1223 கோடியை செலவிட்டது. இது நிதியாண்டு 23இல் செலவிடப்பட்ட ரூபாய் 970 கோடியை விட 26% அதிகம். சமீபத்தில் பணவீக்கம் வேகமாக உயர்ந்து வருவதால் குறைந்தபட்ச இபிஎஸ் ஓய்வூதியத்தை உடனடியாக அதிகரிக்குமாறு பாஜக எம்பி பசுபராஜ் பொம்மை தலைமையிலான நாடாளுமன்ற குழு தொழிலாளர் அமைச்சகத்திற்கு பரிந்துரைத்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.